ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில். இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, ஒரு 2 விஷயம் உங்களோட பகிரணுன்றதுக்காக தான். அது என்ன விஷயம்னா, முதல் விஷயம், நான் இப்போ சமீப காலமாக சில வீடியோலாம் போட்டிருக்கேன், ரீல்ஸ்லாம் போட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 270 வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தா அது ஒரு 300 சப்ஸ்கிரைப் மேலே வந்திருக்கு. நான் நினச்சே பார்க்கல எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரும்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நாளைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. கார்த்திகை மாதம்னாலே எல்லாருக்குமே தெரியும், ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த நாள். எல்லோரும் மாலை அணிவிச்சு இருமுடி கட்டி சபரிமலை போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் வருவாங்க. ஏன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட சந்தோஷம் எல்லாரும் படணும். அந்த ஐயனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. அவரோட அருள் உடனே கிடைச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்கள் கேட்காமலே கிடைக்கும். நீங்கள் மாலை போட்டால் தான் கிடைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் மாலை போடலன்னாலும் கொடுப்பார் அவரை நினச்சா, உண்மையாக நினச்சா கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. இருந்தாலும் மாலை போட்டு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48 நாளும் விரதம் இருந்து அந்த 18 படியை தொடும்போது இருக்கும் பார்த்திங்களா, மனசுக்குள்ள அதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது. அப்படியே அதை தொட்டு தொட்டு வணங்கி மேலே போய் அவரை போய் பார்க்கறதுக்குள்ள கண்ணில் பொலன்னு தண்ணி வந்துடும். அது என்னதானே தெரியல. அந்த ஐயனுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அவர் ஒன்றுமே புரியல. அவர் கிட்ட போனாலேங்க, அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிங்க, அவ்வளோ ஒரு மனம் எவ்வளோ வலி இருக்கும். அது என்னன்னே சொல்ல முடியல, வார்த்தையாக சொல்ல முடியல. அப்படியே அழுதுருவாங்க. நான் என்ன நிச்சயமாக அப்படி தாங்க. வருஷம் நான் போவேன். அது மாதிரி தான். போன வருஷம் இந்த வருஷம் போக முடியல. போன வருஷம் போக முடியல. காரணம் என்னன்னா, என்னோடய தந்தை தவறிட்டார் மாலை போட்டுட்ருக்கும்போது தான். அது என்ன காரணம்னு தெரில. நான் என்ன குறைகள் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு நல்லது தான் என்னை வர விடாமல் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான இழப்பீடு தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருந்திருக்கும். ஓகே, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் அப்பா எனக்கு குழந்தைய பொறுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா அவரை நான் மாலை அணிஞ்சிருக்கும் போது எங்கள் அப்பா என்னை விட்டு போகிறான்னு கண்டிப்பாக அவர் குழந்தையாக எனக்கு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஐயன் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இதுவரையும் ஐயப்பன்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு, இது கூட அதை கூட கிட்டது கிடையாது. எல்லாமே அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல மனைவி, அப்பா, எல்லாருமே நல்லா தான். சுற்றி இருக்கிற என் சகோதரர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை என்னை நல்லபடியாக பார்த்துட்ருக்காரு. நான் இன்றைக்கி வண்டி வச்சு நான் டிரைவராக தான் வேலை பார்க்குறேன். அப்படியே ரீல்ஸை போடுறேன். இதனால் ஏன் இதை நான் உங்கள்கிட்ட அப்படி உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, சொல்லலாம் மாலை போடுறதுன்னு ஃபேஷன் நினச்சி போட்டு அதை மாலை போட்டு சிகரெட் பிடிக்கிறது, ஆன்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய தவறுகளை பண்ணுறாங்க. குடிக்கிறது, இதெல்லாம் வேணாங்க. தயவு செய்து வேணாம். நீங்கள் மாலை போட்டு எந்த அளவுக்கு விரதம் இருக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கும்பலசாமி, அவங்க மஞ்ச மாதம், அவங்க அவ்வளோ விரதம் இருப்பாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் மாலை போட்டால் நான் இருக்கிறதோட எங்கள் அம்மா, என் மனைவி அவ்வளோ விரதம் கடைப்பிடிப்பாங்க. சுத்தமாக இருப்பாங்க. நீங்கள் மாலை போட்டு பண்ணுற தவிர அவங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால தான் தயவு செஞ்சு சொல்கிறேன், என் சகோதரர் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்களை காலை தொட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஃபேஷனாக நினச்சி போட்டு, சிலவங்க சொல்கிறாங்க அந்த மலை பகுதியில் போயிட்டு வந்தால் அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த தரிசனம் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஐயனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம அவரை உண்மையாக நினைக்கிறோம்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க உண்மையாக நினச்சி நம்மளை வழி அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணுமா இல்லையா?
அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மாலை போட்டிங்கன்னா அந்த விரதத்தை கடைப்பிடிங்க. தவறுதான பேச்சு வேணாம், தவறான செயலும் வேணாம். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பியா அண்ணனா நீங்கள் நினச்சி இதை ஏற்றுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? தவறு பண்ணாதீங்க. மாலை போட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு விரதத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. கடவுள் வந்து கண்ணை குத்துவாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் தயவு செஞ்சு விரதத்தை நல்லா கடைபிடிச்சி இருமுடி கட்டி அந்த ஐயனை அருள் பண்ணுங்க. எல்லாரும் வளமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், அந்த இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். எனக்கும் அந்த தரிசனத்துக்கு அந்த ஐயன் எனக்கு அருள் புரியணும். வேறு என்ன சொல்கிறது, அவர்கிட்ட நான் வேறு எதுவும் கேட்டது கிடையாது. இந்த விஷயந்தான், அவர் தரிசனம் எனக்கு எப்பயுமே இருக்கணும். அவர் நான் பார்க்கணும், என் குழந்தையோடு போய் பார்க்கணும். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு எல்லார்ட்டையும் போய் என்னால் சொல்ல முடியல. மனசுள்ள ஒரு கஷ்டங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சி ரொம்ப அந்த வீடியோவில் பேசி உங்களுக்கு கிட்ட பகிர்றது எனக்கு ரொம்ப சுலபமாக தெரியுது. ஏன்னா அந்த யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுவிட்டு அப்படி இப்படின்னு அதனால் சொல்கிறேன், மாலை அணிஞ்சு விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயனை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாம் நலம்தான். சுவாமியே சரணம் ஐயா.